நான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கி ஏற்ற முடியல, வருத்தமே பட வேண்டாம். ஒரு அகல் விளக்கு ஏற்றினா கூட அம்பாள் வருவாங்க. இந்த பணம் எல்லாம் வரவே வராது, இந்த விஷயம்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்தது அன்னைக்கே நடந்திருக்கு. ஏன் இந்த பயம் குழப்பம்லாம் வருதுன்னா, நான் உள்ள கொண்டு வரும்போது என்ன சொன்னனோ அதை செய்யல. தலையில நெத்தி சுட்டி எல்லாம் கீழே கிடக்கும், எப்படி கிடக்குதுன்னு தெரியாது. இங்க துடைக்கும் போதே இங்க கிளீன் பண்றவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளை சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அம்பாள் உடனே அனுகிரகம் பண்றாங்க. வரும்போது இன்னும் கலர் கொஞ்சம் கம்மியா இருப்பா, அந்த டார்க் புருவம் கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருந்தா, நம்மளும் அம்பாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சின்னதா, மனசுக்குள்ளதான். மனுஷனும் தெய்வமும் சொன்ன வாக்கு காப்பாத்துறவங்களுக்கு கூடவே நிற்கும். இன்னொரு விஷயம் மிராக்களா நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இங்க வருவாங்க. இங்க இந்த இடத்துல நின்று ஒருத்தவங்க ஆள் மனசு உண்மையான எண்ணத்தோட நினைக்குதுன்னா அதை அம்பாள் இங்கேயே நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. ஏன்னா வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, விளக்கு கடைக்கு வந்திருக்கோம். விளக்கு கடைனா அதுக்கு ஃபேமஸான ராஜேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப நாளாக நான் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், அவங்களை சந்திக்கணும்னு. இன்னைக்கு அது நிறைவேறிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வாங்க அவங்க கிட்ட வாராகி அம்மனை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், ரொம்ப சந்தோஷம். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. பொதுவா நான் சடனா எந்த இன்டர்வியூக்கும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா என்னவோ தெரியல, எனக்கு என்னவோ உங்களை பார்க்கும்போது என்னைய பாக்குற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலயோ என்னவோ சரி ஓகேம்மா அப்படின்ற சொன்னவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அம்பாள் பத்தி நான் பேசணும்னு நீங்க கேட்டதுனால இன்னும் சந்தோஷம். எனக்கும் உங்களை பார்க்கும்போது என்னமோ எனக்கு நடந்தது எல்லாமே உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதனால ஒரே வைப் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால உங்களை வீடியோ எடுக்கணும்னு நிறைய இன்டர்வியூ நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு வரேன். ஆனா இப்ப எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு உங்களை பார்த்த உடனே. அதனால எனக்கு இது ஏதோ ஞாபகம் இருக்கிறத நான் கேட்கறேன். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அம்மா வந்து உங்க வாழ்க்கையில எப்படி வந்தாங்க? அம்பாள் வாராகி அம்பாள் 2018 இதெல்லாம் யாராவது எங்ககிட்ட இந்த அம்பாளுடைய விக்கிரகம் கேட்டா நாங்களே ஆச்சரியமா பார்ப்போம். ஏன்னா அப்பெல்லாம் ஒரு விக்கிரகம், வாராகியோட விக்கிரகம் விற்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க, அவங்களுக்காக மட்டும் அந்த ஒரு விக்கிரகம் வர வச்சு கொடுப்போம். ஏன்னா அது அப்படி எல்லாம் சேல் ஆகாது. ஸோ எனக்கு அப்படி ஒரு அம்பாள் இருக்காங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் 2018 திருவையாருக்கு அமாவாசைன்னா வந்து ஆடி அமாவாசைக்கு திருவையாருக்கு போவோம் நாங்கள். ஸோ அப்படி போய் இருக்கும்போது 2018 தஞ்சாவூருக்கு எத்தனையோ தடவை போயிருக்கேன்னா கூட வந்த தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, பெரிய கோவிலுக்குள்ள இருக்கிற வாராகி பார்க்கறதுக்காக நான் போகணும், என் கூட வரீங்களா ராஜின்னு சொல்லி திருவையாறுல இருந்து தஞ்சாவூர் வந்து அந்த வாராகியை பார்த்துட்டு போனோம். அப்புறம் 2020 அந்த டைம்ல தான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்க கஸ்டமர் தான், ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ஆனது. அதுக்கப்புறம் அவங்க வந்து மாரியம்மன் படி விளக்க பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க வந்து இதுல இந்த மாரியம்மனுக்கு பதிலாக வாராகி வச்சு கொடுக்கலாமேம்மா, எங்களைய மாதிரி நிறைய பேர் வாராகி கும்பிடுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓகேம்மா செஞ்சு தர்றோம்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி வேணும்னு கேட்டோம். 2 சிங்கம் வச்சு வேணும்னு கேட்டோன்னே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். செஞ்சு கொடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் வாராகி விளக்குன்னு உருவானதே. இப்படிதான் உருவாச்சு. அந்த விளக்கு அவங்க போட்டோல பார்த்ததுக்கே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டோம். கொரியர் போயிருக்கு. மத்தியானம் ஒரு 12 மணில இருந்து அன்னைக்கு ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க கண்டினியூ அடுத்து கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீரோட பேசினாங்க. அப்புறமும் அவங்களால அந்த எமோஷனல் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏதோ சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க,
நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி அனுப்புறேன், அதுல நீங்க வந்து சந்தனம் அரைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வாராகி அம்பாள் என்கிட்ட வந்தாங்க. அப்போ நாங்க அதை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து நீங்க அரைச்சி வச்சுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி நாங்க இப்படி ஃபுல்லாவே ஆன்மீகத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால நிறைய பேர் கடைக்கு வர்றவங்க, சாமியாருங்க, குருமார்கள் ஏதேதோ எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் எல்லாத்தையும் எனக்கு கேட்கணும்னு கூட தோணாது. கனிவா கேட்டுப்பேன், ஆனா செய்யறதுக்கான மனசோ மென்டாலிட்டியோ எனக்கு வராது. ஆனா அந்த தேவி என்கிட்ட சொன்னப்போ மட்டும் அதை செய்யணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ எங்களுடைய கோவில், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மதுரையில அந்த ஃப்ரீ டைம்ல அது எல்லாத்தையும் வாங்கி அக்கா வீட்லேயே அதெல்லாம் அரைச்சு வச்சோம். பட் பரபரன்னு அப்போ சரியா அது மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா கூட ஒரு வந்து அவங்க வந்து எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தது, அபராஜித வாராகி நமோ நம, இதை மட்டும் சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த சந்தனம் வைங்கன்னாங்க. அப்போ மனசுக்குள்ளே அது வந்து இதெல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் பண்ணல. அவங்க சொன்னாங்க, ஏதோ என் மனசு அதை ஏத்துக்கிச்சு. அந்த சந்தனம் வந்து தண்ணியில 2 டிராப் தண்ணி விட்டு நான் வச்சுப்பேன். வச்சுட்டு அந்த மாங்கல்யத்திலையும் வச்சுப்பேன். ஒரு மாதிரி பச்சை கற்பூர ஸ்மெல்லு இதெல்லாமே இருக்கும். அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டா ஒரு 15 நாள்ல நான் இதுல இருந்தெல்லாம் மீண்டே வர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து அம்பாள் என்னை மீட்டு எடுத்தாங்க. அதை எப்படி, அது எந்த சிக்கலும் இல்லாம பிரிச்சு எடுக்கணும்ன்ற மாதிரி எடுத்தாங்க. வந்து பெரிய மிராக்கலா பாக்குறேன். இன்னைக்கு பாக்குற இவ்வளவு பெரிய கடைக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது அம்பாள் தான். அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது பெரிய மிராக்கல். ஆனா அப்படியே ஸ்மூத்தா எடுத்து கொண்டு வந்து விடல. அம்பாள் வாழ்க்கைக்குள்ள வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஏதோ மிராக்கல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நடக்கும். அது எப்ப நடக்கும்னா, ஆல்ரெடி இருக்கிற கஷ்டத்தை பூரா தள்ளா தானே. ஆல்ரெடி நம்மளா நிறைய சிக்கல்களை உருவாக்கி வச்சிருப்போம். அந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் பிரிச்சு வெளியே எடுத்தாதான் அப்புறம் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஈஸியா நடக்கும். எனக்கு அம்பாள் அப்படிதான் பண்ணா. அந்த சிக்கல்ல இருந்து நான் வெளியில வர்றதுக்குள்ள ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஆனா அது எனக்கு ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த கஷ்ட காலம் எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற, எல்லாரும் பேசிட்டு இருக்கிற எல்லாரும் வந்து இந்த அம்பாள் எங்ககிட்டயே வந்து உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அம்பாள் அவளாவே உருவாக்கிக்கிட்டு வந்து உட்கார்ந்தாள். இப்படிதான் வாராகி அம்பாள் எனக்குள்ள வந்த கதை. இதை வந்து எமோஷனலா பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு பொண்ணும், அதுவும் வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்றவங்க, ஒவ்வொரு பெண்ணும் பட்டுட்டு இருக்கக்கூடிய அவஸ்தை, இதெல்லாம் தீரணும்னா பக்கபலமா அம்பாளை கும்பிடணும் அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு போய் ரீச்சும் ஆச்சு. கண்டிப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து ஒரு தைரியம் வந்துடும். அது வந்து நானும் உணர்ந்திருக்கேன் ரொம்ப. ஏன்னா எனக்கும் வந்து அம்மா வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஒரு எங்களுக்கே தெரியாத விஷயத்த பெருசாக்கிட்டு அதை வந்து ஒண்ணுமே இல்லாதாக்கிட்டா. அந்த ஒரு மிராக்கிள் வந்து நடந்தது என்னோட வாழ்க்கையில. இந்த மாதிரி அம்மாவை வந்து நிறைய பேர் வந்து வழிபடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா உக்ர தெய்வம்னு நிறைய பேர் வந்து சொல்லி இப்போ சோசியல் மீடியால எல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க, வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படி இப்படின்னா. ஆனா பெண்களுக்கு தைரியம் வேணும்னா இது நம்ம அம்மாவை வச்சு வழிபட்டாலே ஒரு தைரியம், பாதுகாப்பு எல்லாமே இருக்கு. இப்போ அந்த மாதிரி டவுட் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி அந்த குழப்பத்துல இருந்து வெளியில எப்படி கொண்டு வருது, இந்த கடவுளை வச்சு வழிபடலாமா வழிபடக்கூடாதா, அது வந்து நீங்க எப்படி கன்வே பண்ண போறீங்க? ஆமா, இதுல வந்து எப்போதுமே இறை வழிபாடுல கன்வே பண்ண வேண்டிய அவசியமே இல்லைம்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு தேடலோட தான் பிறந்திருக்கும். அதனால இந்த அம்பாள் எல்லாருக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டா, அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து தான், அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அப்படின்றத தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படியே அம்பாள் வேணும், என் வாழ்க்கையில இப்படி ஒரு பக்கபலமா வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, மனசால முதல்ல அவளுக்கு வந்து அப்படி விக்கிரகம் வைக்க பயமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அம்மா விக்கிரகம் வச்சு வழிபடுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்கன்னு அவன் சொல்லல. ஆனா நீங்க நினைச்சீங்கனாலே அம்பாள் வந்துருவா அந்த இடத்துக்கு. அதுதான் வந்து மிகப்பெரிய மிராக்கலா நான் ஃபீல் பண்றேன். வீட்டுல ஒரு அகல் விளக்குல கூட எனக்கு இந்த விளக்கு நான் வாராகி அம்பாளுக்காக ஏத்துறேன் அப்படின்னு ஏத்தி கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா,
உங்களுக்கே வந்து அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னைக்கு மனசார உங்களுக்கு வந்து இந்த அம்பாள் எனக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், நான் இந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், நான் கொண்டாடணும், நான் சாப்பிட்றதெல்லாம் அந்த அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு உங்க மனசு ஏங்கி ரொம்ப விருப்பப்படுது, ரொம்ப ஆசைப்படுதோ அன்னைக்கு அம்பாளை கொண்டு போனோம். அது வரைக்கும் நம்ம ஒரு விளக்குல ஏத்துனா கூட அம்பாள் எல்லா வித வளங்களும் கொடுப்பா. ஏன்னா நானுமே இவ்வளவு கும்பிட்டாலும் ஃபர்ஸ்ட் 6 மாசம் நாங்க விளக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 விளக்குக்கு மேலேயே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தான் அம்பாள் எங்க வீட்டுக்கே வந்தாங்க. அது கூட பெரிய மிராக்கள் தான். ஃபர்ஸ்ட் வாரம் என் பொண்ணு போய் வராகி அம்பாளுக்கு போய் மஞ்சள் மாலை சாத்திட்டு வரா. அடுத்த வாரம் லாக்டவுனு. அப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நான் நம்ம வீட்டுக்கு அம்பாள் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவளா செலக்ட் பண்ணி அம்பாளுக்கு பீடம் எல்லாம் கொண்டு வந்து அப்புறமா தான் அம்பாள் எங்க வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ நான் வந்து இது வந்து மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அம்பாள் அந்த உருவத்துல இருக்காளா அப்படின்றத தாண்டி நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா. உருவ வழிபாடு எனக்கு இப்படி ஒரு அம்மா என் வீட்டுக்குள்ள துணையா இருக்கான்னு நம்ம கண்ணு நம்புறது. நம்ம கண்ணு நம்ம பார்த்து 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 நம்ம மனசு நம்பிடும். அதுக்குதான் உருவ வழிபாடே தவிர எனக்கு இன்னைக்கு வாங்க முடியல, நான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கி ஏற்ற முடியல, வருத்தமே பட வேண்டாம். ஒரு அகல் விளக்கு ஏற்றினா கூட அம்பாள் வருவாங்க. எல்லாரும் சொல்றாங்க இப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும்னு சொல்றாங்க. நீங்க வந்து எப்படி எந்த முறையில நீங்க அம்பாளுக்கு வந்து இங்க வழிபாடு செய்யறீங்க? எனக்கு வந்து தினமும் நான் வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் படைச்சு எல்லாம் பண்றது இல்லை. இங்க முதல்ல ஒண்ணுமே படைக்காம இருந்தோம் ஃபர்ஸ்ட். ஆனா அம்பாள் நாங்க வச்சோடனே என்ன யோசிச்சோம்னா பஞ்சமிக்கு பஞ்சமி இங்க பூஜை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். தினமும் பூ மாத்துவோம், விளக்கேற்றுவோம், ஊதுபத்தி இதெல்லாமே பொருத்தி வைப்போம். தினமும் எல்லாம் பூஜை நடக்காது. அப்புறம் ஒரு கட்டத்துல எங்களுக்கா தோணுச்சு இங்க தினமும் நாங்க பால் காய்ச்சுவோம். இங்க வந்து டீ காஃபி போடுறதுக்காக பால் காய்ச்சுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சொம்புல பால் எடுத்து கொண்டு அம்பாளுக்கு வச்சிரு, அதுவே நெய்வேத்தியமா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு நெருசம்பு தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் தான் வைக்கிறோம். அம்பாளுக்கு வைக்க ஆரம்பிச்சோம். ஆனா நான் முதல்லயே வேண்டிக்கிட்டு நினைச்சுக்கிட்டபடி இந்த விக்கிரகமா வைக்கிறதுனால பஞ்சமிக்கு பஞ்சமி அம்பாளுக்கு நல்லா நெய்வேத்தியம் பண்ணுவோம். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு நிறைய விதமான பிரசாதங்கள் எல்லாம் படைச்சு அவங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்றோம். ஸோ இது வந்து எனக்கு இது யாரும் வழிகாட்டி சொல்லலை, எனக்கு தோணுச்சு. எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் அந்த 108 அர்ச்சனை அது பண்ணுவோம். பக்கத்துல பாலாம்பிகாவுக்கும் 108 சொல்லுவோம். அப்புறம் நான் இங்க அம்பாள வாராகியா உட்கார்ந்துருக்கான்னா கூட என்னுடைய காமாட்சி இங்க வந்து வாராகியா உட்கார்ந்துருக்கான்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பா வந்து துக்க நிவாரண அஷ்டகம் காமாட்சிக்கானது படிப்போம். இங்க எல்லா பஞ்சமிக்கும் அப்படி பூஜை நடக்கும். இப்ப நிறைய பேரும் பூஜைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வேண்டிட்டு இப்ப பூ பழம் அது மாதிரி புடவை எல்லாம் கொண்டு வந்து கூட கொடுக்குறாங்க. ஸோ என்னுடைய பூஜை இதுதான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அம்பாள் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கா. எங்க அம்மாவுக்கு நான் கட்டுறது பூரா பட்டா இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையும் பட்டு புடவை எடுக்கிறதுன்றது கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் வந்து எந்த புடவை பட்டு புடவைன்னு எடுத்துட்டேன்னா அம்மாவுக்கு அதை உடம்புல கட்டிட்டு தான் நான் உடுத்தணும் அப்படின்றது என்னுடைய எண்ணத்துல வந்தது. இப்போ வரைக்கும் அப்படிதான். அம்மாவுக்கு வந்து சப்போஸ் அவசரமா அந்த புடவையை நம்ம கட்டணும்னா கூட வந்து அம்மா மேல போட்டாவது எடுத்துட்டு தான் தைக்க கொடுப்பேனே தவிர நான் அம்பாள் உடுத்தாத புடவை நான் உடுத்தல. அந்த அளவுக்கு வந்து பட்டு எல்லாமே அம்பாள் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் கட்டுறேன். பெரிய சிலையா இருந்தா வந்து தினமும் வந்து பால் அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி மேம் பண்ணுவீங்க? நாங்க தினமெல்லாம் அபிஷேகம் பண்றது இல்லை. இங்க வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி வேணா அபிஷேகம் நடக்கும். 4-5 வாட்டி தான் அபிஷேகம் நடக்கும். எந்த நாள்ல நீங்க பண்ணுவீங்க? எங்களுக்கு தோணும் அன்னைக்கு பண்ணுவோம். கிடையாது. சரி, எங்களுக்கு இப்ப சித்ரா பௌர்ணமிக்கு பண்ணணும்னு தோணுச்சு. பொங்கலோட தை பொங்கலோடையும் பண்ணணும், வருஷ பிறப்பன்னைக்கும் பண்ணணும். அது அம்பாலா வந்து ஒரு சில விஷயங்கள் உணர்த்துவா. அதை வந்து அப்போ வந்து உடனே பண்ணிடுவோம். அபிஷேகம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இவ்வளவு கேப்லன்றதும் கிடையாது, தெரியாது. ஒரு 2 வாரத்துல திரும்ப அடுத்த பஞ்சமிக்கு எனக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அப்பவும் பண்ணிடுவோம். தூக்கி அம்பாள் வந்து ஏன்னா இது அந்த இடத்துலயே பண்ண முடியாதுன்றதுனால எடுத்து இப்படி முன்னாடி வச்சு அழகா அபிஷேகம் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து தினமும் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட விருப்பம் தான். நான் உள்ள அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரும்போது
நம்மளும் அம்பாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், சின்னதா மனசுக்குள்ளதான். இந்த ஒப்பந்தம் நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். ஏன் இந்த பயம் குழப்பம்லாம் வருதுன்னா, நான் உள்ள கொண்டு வரும்போது என்ன சொன்னனோ அதை செய்யல அப்படின்னா நமக்கே ஒரு பயம் வரும். நம்ம அம்மாட்ட ஒரு விஷயத்த நாங்க செஞ்சு கொடுத்துறோமான்னு சொல்லிட்டு செய்யாம விட்டா அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் பயம் வரும், கேட்பாங்களோன்ற பயம் வரும் இல்லையா? அதே குழப்பம்தான் பக்தர்களுக்கும் இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நான் தினமும் பூஜை பண்ணிடுவேன்னு நினைச்சு வந்தீங்களா? தினமும் உங்களால முடியும்னா பண்ணுங்க. அல்லது பஞ்சமிக்கு பஞ்சமியாவது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதையும் அம்பாள் ஏத்துப்பா. அம்பாளுக்கு நம்ம செஞ்சு நிறைய போறது இல்லை, நம்ம மனசு திருப்திக்காக தான் பண்ண போறோம். ஸோ அதை நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த வித குழப்பமும் இல்லை. மனுஷனும் தெய்வமும் சொன்ன வாக்கை காப்பாத்துறவங்களுக்கு கூடவே நிற்குமா. மனுஷனும் அப்படிதான், அவங்க சொல்லிட்டாங்கன்னா செஞ்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நமக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தெய்வம் அதை விட, அதனாலதான் தெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டா செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க. ஒரு வேண்டுதல் வேண்டிட்டீங்கன்னா அதை கொண்டு போய் செஞ்சிருங்க, நிறைவேற்றிருங்க. அல்லது அந்த எண்ணமே நம்மளை இது பண்ணிடும். நீங்க அம்மாவை பத்தி சொன்னீங்க, வாராகி அம்மாவை பத்தி, பாலாம்பிகாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க அம்மா, இப்பதான் வந்திருக்காங்க. இப்பதான் நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்ல. அதுவும் எனக்கு ரொம்பவும் இஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க, பாலாம்பிகாவை பத்தி சொல்லுங்க. பாலாம்பிகா இங்க வந்தது பெரிய மிராக்கல். பாலாம்பிகா நாங்க வாங்கல, நாங்க செய்யல, அவங்களா வந்தாங்க. அப்ப இந்த கடையில செஞ்ச பாலாம்பிகா கிடையாது, நாங்க செய்யல, வாங்கவும் செய்யல. ஒரு நாள் காலையில ஒருத்தவங்க ஒரு வெள்ளை வேஷ்டியில மூட்டையா கட்டி கொண்டு கொடுத்த பாலாம்பிகா அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு இவளுக்கு சோறு போட முடியாது, இவளுக்கு என்னால சாப்பாடு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர்ல வெல்வெட்ல ஒரு ட்ரெஸ் போட்டு கண்மையோட வந்த குழந்தைவ. அவ வரும்போது அவ தனியாவும் வரல. இங்க வாராகி மட்டும்தான் நாங்க வச்சிருந்தோம், நடராஜர் நாங்க வச்சிருந்தோம். மகாமேருவோட வந்தா. அந்த மகாமேருவையும் பாலாவையும் அவங்க கொண்டு வெள்ளத்திரியில கட்டி கொண்டு போட்டுட்டு, எனக்கு இதுக்கு நீங்க பதிலா ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க அப்படி யாருக்குமே இது பண்ணதில்லை. பழைய பொருட்கள் எடுப்போம். ஆனா நான் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்கிறேன், அம்மா நீங்க இதை போட்டீங்கன்னா திரும்ப வாங்க முடியாதுமா, இது நிறைய விலை இப்ப வாங்கணும்னா நிறைய பணம் ஆகுமா, அதெல்லாம் யோசிச்சுட்டீங்களா, எல்லாமே கேட்டோம். அவங்க திரும்ப திரும்ப சொன்னது, இல்லை எனக்கு இவளுக்கு சோறு போட முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வச்சாங்க. ஆனா உடனே எனக்கு இந்த வாராகி எடுத்து கொடுத்தவங்க, அப்புறம் இங்க அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு மனோன்மணிமா. இவங்க 2 பேருக்கும் தான் இந்த பாலா இப்படி வந்திருக்குங்க. பாலா தேடி வர்றது பெரிய விஷயம். 2 பேருமே அம்பாள் வழிபாட்டுல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க. பாலா வர்றது பெரிய விஷயம். மகாமேருவாவோட இருக்காங்க. முத வேலையா 1 லிட்டர் பால் வாங்கி அவளுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணிடுங்க, பண்ணிட்டு தூக்கி வைங்க. அப்போ மனோன்மணிமாவும் சென்னையில இல்லை, அவங்க வேலூர்ல தான் இருந்தாங்க. நான் வந்துடுறேன்டா, நான் பாக்குறேன், இப்போதைக்கு நீ பால் ஊற்றி ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார வச்சுருங்க. அது அப்படி வந்த பாலாதான். வரும்போது இன்னும் கலர் கொஞ்சம் கம்மியா இருப்பா. அந்த டார்க் புருவம் கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருந்தா. ஆனா இங்க வரக்கூடிய எல்லாரையும் கவர்ந்து இருக்கிறது யாருன்னா அந்த அம்மா தான். இப்போ ஆமா, அது மாதிரி 2 பேரும் எப்போதுமே மதர் அண்ட் டாட்டர் அது மாதிரிதான். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரிதான் ட்ரெஸ் எடுத்துவாங்க. அம்பாள் கொடுத்துற பட்டுப்புடவையில இருந்து பிளவுஸ் கட் பண்ணி பாலா கொடுத்துரும். 2 பேரும் எப்பவுமே ட்வின்னிங் தான். அது இன்னும் அழகா இருக்கும். எல்லாருமே ரசிக்கிறோம். நாங்க இங்க உங்ககிட்ட பேசும்போது கூட பாலான்னு சொல்றோம். அது பாப்புன்னு தான் இங்க சொல்லுவாங்க எல்லாருமே. பாப்புக்கு இதை வச்சியா, பாப்பு முன்னாடி சாக்லேட் இருக்கா, இப்படிதான் கேட்பாங்க. இன்னைக்கு அவங்க இங்க செல்ல குழந்தை. கண்டிப்பா பாலாம்பிகா வச்சு வழிபாடு செய்யறவங்க எல்லாருக்குமே பாலாம்பிகா செல்ல குழந்தையெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வாராகி அம்மனுக்கு எப்படி நீங்க நெய்வேத்தியம் எல்லாம் வைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் பாலாம்பிகாக்கும் செய்வீங்களா? ஆமா, பாலாவுக்கு தினமுமே சாக்லேட் வச்சிருவோம். சாக்லேட் முன்னாடியே இருக்கும். அது மாதிரி கல்கண்டு ஏதோ ஒண்ணு வச்சிருப்போம். யாராவது லட்டு வாங்கிட்டு கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேரு பாலாவுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பாக்கெட்டா சாக்லேட் வருது. அவ போய் கேட்டு வாங்கிடுறாளான்னு தெரியல. இங்க காலையில நாங்க வரும்போது அந்த தலையில நெத்திச்சுட்டி எல்லாம் கீழே கிடக்கும். எப்படி கிடக்குதுன்னு தெரியாது. இங்க துடைக்கும் போதே இங்க கிளீன் பண்றவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளை சும்மாவே இருக்க மாட்டேங்குது,
நைட்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருமா என்னன்னு தெரியல, ஒரு நாள் கூட தலையில இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆமா, நாங்க வந்து அவளை குழந்தையாதான் நாங்களுமே பார்த்து ட்ரீட் பண்றோம். அம்பாளுக்கு பண்ணும்போது எல்லாத்துக்கும் பண்ணிடுவோம். இங்க இருக்கிற விநாயகர், மகாமேரு, அம்பாள், பாலாம்பிகா 4 பேருக்கும் ஒரே டைம்ல தான் நடக்கும். வாராகி அம்மன் வந்து உங்க மூலமா தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் அழுதுருக்கேன். இதே கொஸ்டின் வந்து என் குருஜி ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது கேட்டிருக்கேன். எனக்கு இந்த அம்மா யாருன்னு கூட தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பேசும்போது, இந்த வாராகி விளக்கு பத்தி வீடியோ பேசும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது பூரா தேவிமா தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் வாராகினா யாரு, நம்ம நெட்ல இருந்து எடுத்தா கூட இவங்க வந்து நிறைய தேவி வழிபாடு பண்றாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால அவங்க கிட்ட கேட்டு அதெல்லாம் எழுதி இது பண்ணிட்டு தான் பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே நாங்க சிவனை கும்பிடுறவங்க. தேவாரம், திருவாசகம், இப்படி நடராஜர் மேல அவ்வளோ ஒரு ஆர்வம், ஒரு பக்தி எல்லாமே இருக்கிறதுனால அம்பாலே எனக்கு புதுசா இருந்தா. அம்பாள் வழிபாடுன்னு நான் உள்ள வந்தது எனக்கு புதுசா தான் இருந்தது. அபிராமி அந்தாதி எல்லாமே மனப்பாடமா சொல்லுவேன். அது 17 வயசுல இருந்து சொல்லுவேன். இருந்தாலும் அம்பாள் எனக்கு அப்போ பெருசா எடுத்தது இல்லை. ஆனா வாராகியை கும்பிட ஆரம்பிச்சு இந்த தேவி வழிபாடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அம்பாளை தான் ரொம்ப பாக்குறேன். அது என்னவோ அங்க போய் நின்னதான் ரொம்ப இருக்கு. அதாவது இப்பதான் அப்பா விட்டுட்டு அம்மாட்ட வந்துட்டேன் போல இருக்குன்னு ஒரு ஃபீல் வருது. அது அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதும் சரி, அப்போ அவருக்கு பயம், தயக்கம் எல்லாமே இருந்தது. குருஜிட்ட பேசும்போது அழுதுகிட்டே தான் கேட்டேன். எனக்கு இவங்க யாருன்னு கூட தெரியாது. நான் இது வரைக்கும் இது ஒரு சில பேர் அப்ப திட்டுவாங்க. இப்ப நீங்க இப்ப வரைக்கும் அந்த விமர்சனம் இருக்கதான் செய்யுது. எதுக்குன்னா இது சொல்றேன், அம்பாள் விளக்கு எப்படி நீங்க விளக்குல கொடுப்பீங்கன்னு. இத சொன்னது நான் செஞ்சது நாங்க இல்ல, செய்ய சொன்னது ஒருத்தவங்க. ஆனா எனக்கு அந்த குழப்பத்தை தீர்த்தது குருஜி தான். நீ வந்து அம்பாள் உன்னைய தேர்ந்தெடுத்திருக்கா, நீ வந்து ஒரு வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிற, அந்த குடும்பத்துக்கே நீ விளக்கேற்றி வைக்கிறன்ற மைண்ட் செட்டோட அம்பாள்கிட்ட வேண்டிட்டு உன் கையால கொடு, அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், உனக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும்னு சொன்னாரு. உண்மையிலே தான் அம்பாள் வந்து என்னைக்கு என் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சு வந்தாலும் அதுக்கப்புறம் தான் எங்களை இவ்வளோ பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. உங்ககிட்ட இருந்து இப்போ உங்க குருஜி சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க இருந்து விளக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்ததெல்லாம் நிறைய இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஹார்ட் டச்சபிளா இருக்கிறது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நிறைய இருக்குமா, நிறைய மிராக்கிள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் இங்க இன்னொரு விஷயம் மிராக்களா நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இங்க வருவாங்க. அன்னைக்கு வர்றது பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல இருந்து வருவாங்க, ஒரே ஏரியால இருந்து வருவாங்க. ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிள்ளைங்க நிறைய வரும். ஒரு சில நாள் பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸா வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எங்ககிட்ட விளக்கு, விக்கிரகம் வாங்கிட்டு போய் நடந்த மிராக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. நிறைய பேரை அம்பாள் வந்து இப்போ இந்த பானகம் குடிக்கிறது, பால் குடிக்கிறது, இந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. அம்பாள் விளக்குல தெரியறத காட்டுவாங்க. அது மாதிரி கண்ணாடியில அம்பாள் முகம் தெரியுறது, அந்த விக்கிரகத்தோட உருவம் வந்து பின்னாடி நிழலா அவ்வளோ அழகா தெரிகிறது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுப்புவாங்க. தினம் மிராக்கள். அந்த வீடியோ வந்து நாங்க ஏற்கனவே வந்து இவங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த அம்மா வந்து வாராகியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு, நீங்க பாத்துருக்கீங்க எங்க கடைக்குள்ள எவ்வளவு பொருட்கள் இருக்குன்னு. இந்த வாராகியை பத்தி மட்டும் பேசணும்னு ஆரம்பிச்சா என்னை கண்ட்ரோல் பண்ணாம என்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட நீங்க அம்பாள் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னதுனாலதாங்க என்னவோ தெரியல, ஏகப்பட்ட ப்ரெஷர்ல இருந்தேன். இருந்தாலும் டக்குன்னு எனக்கு என்னவோ ஒத்துக்கிட்டு பேசவும் ஆரம்பிச்சேன். ஏன்னா நிறைய பேரு கொஞ்சம் வயசு பொண்ணுங்க கூட என்ன ஒரு சொல்லுவாங்கன்னா, எனக்கு எங்க அத்தை கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு, எங்க சித்தி கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு 40 வயசுக்கு அப்புறம்லாம் நம்மளை யாராவது கைட் பண்ண மாட்டாங்களா, இதை செய்ய அதை செய்யன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்குன்னப்போ ஒரு பொண்ணு எனக்கு வந்து பேசினா, போன்ல பேசும்போது சொன்னா, 40 வயசு இல்லம்மா, எங்களுக்குலாம் இப்பவே தோணுது, எங்களை யாராவது தத்து எடுத்துக்க மாட்டாங்களா, எங்களை ஃபுல்லாவே கைட் பண்ண மாட்டாங்களா, எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களான்னு இருக்கு. அதனால நீங்க அம்பாள்
உங்க ரூபத்துல எங்க மனசுல இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றா, அதனால நீங்க பேசணும், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்களேன் ராஜிமா அப்படின்னாங்க. உண்மையிலேயே அதை நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன். நிறைய பேர் வந்து சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அம்பாள் அன்னைக்கே வந்து அவங்களுக்குள்ள, அதாவது நடக்கவே நடக்காது, இந்த பணம்லாம் வரவே வராது, இந்த விஷயம்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இருந்தது அன்னைக்கே நடந்திருக்கு. அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு இங்க வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை இங்க போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கடை அப்படின்னே கிடையாது, இது அம்பாள் வழிபடக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அது மாதிரி அம்பாள் வந்து வாங்கிட்டு போய் கல்யாணத்தின வருஷமா நடக்காம இருந்தது, கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் அவங்க குழந்தை பெற்றும் கூட இங்க வந்திருக்காங்க. இது எங்களுக்கு தினம் தினம் கேட்டுட்டு இருக்கிறதுனால ஒன்னை விட ஒன்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. அது மாதிரி நிறைய பேர் கனவுல அம்பாள் வந்து வர்றா. நிறைய பேர் இப்ப இன்ஸ்டால எங்களுக்கு மெசேஜ் நிறைய கண்டினியூவா வருது, வேற 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 மக்கள்கிட்ட இருந்து வருது. அம்பாள் கனவுல வந்தாங்க, உங்க ரூபத்துல வந்தாங்க, எனக்கு இதை செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. நான் என் வீட்டுல தானே இருக்கேன். உண்மையிலே அம்பாள் தான் வந்து பரிபூர்ணமானவள். அவகிட்ட சொன்னாலே போதும். இப்ப நம்மளுடைய கவலையோ கஷ்டமோ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட சொல்றதை விட அவகிட்ட உட்கார்ந்து ஒரு சில கண்ணீர் விட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் அவ பார்த்துக்கணும். இன்னொன்னு, கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் வந்து நம்மளை பக்குவப்படுத்ததான் கொடுத்துருக்கான்னு எடுத்துக்கிட்டாலே போதும். அம்பாள் கும்பிட்டோம் கஷ்டம் வராது அப்படின்னு யாருக்குமே கிடையாது. பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ணும்போது அந்த இது எதுவுமே கஷ்டமா தான் தெரியும். நம்ம உடனே நடக்கணும், நான் இதுக்காக இந்த அம்பாளை வாங்கி கும்பிடுறேன்ற அந்த எண்ணமே வேண்டாம். அம்பாள் வந்தா என்னை எல்லாம் அவ பார்த்துப்பான்னு அந்த சரணாகதிக்கு போயிட்டாலே போதும், எல்லார் வீட்லயுமே மிராக்கள் நடக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறவங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அம்பாள் உடனே அனுகிரகம் பண்றாங்க. அது வந்து இல்ல நான் இதுக்காக தான் வாங்கினேன், இதுக்காக அப்படின்ற அந்த பர்டிகுலர் காரணமே வேண்டாம். எனக்கு அம்பாளை பிடிக்கும், நான் கொண்டு போறேன் என் வீட்டுக்கு, அவ என் கூட அவ இருக்கணும், இந்த எண்ணம் இருந்தா போதும், அவங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்குது. நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே அந்த ஏதாவது ஒரு மிராக்கள் நடத்திட்டு தான் இருப்பா அம்மா. கேட்டீங்க இல்லையா, இங்க வரும்போது நேத்து பஞ்சமி பூஜைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூஜைக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சோஃபால உட்காரும்போது நான் அப்படியே பக்கத்துல உட்காந்து உன்னை பார்த்துட்டு போனோம்னு தான் வந்தேன், இன்னைக்கு பூஜை நடக்குது, நான் கூட உட்கார்ந்தாலே போதும்னு நினைச்சேன், உனக்கு வந்து பூஜை நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாமா. திடீர்னு எனக்கா அவங்களுக்கு தோணுச்சு, நீங்க வந்து இங்க உட்காருங்கம்மா, இங்க உட்காந்து கும்பிடுங்கன்னு. அவங்க எந்திரிச்சும் போது கண்ணீரோட சொல்றாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல, ஆனா நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன், எனக்கு இந்த இடம் கிடைக்கும்னு நினைக்கல அப்படின்னாங்க. இங்க இந்த இடத்துல நின்று ஒருத்தவங்க ஆள் மனசு உண்மையான எண்ணத்தோட நினைக்குதுன்னா அதை அம்பாள் இங்கேயே நிறைவேற்றி கொடுப்பாங்க. உணர்ந்தவங்களுக்கு நான் கண்டிப்பா தெரியும் இது எல்லாமே. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அம்பாளை பத்தி எங்க சேனலுக்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிமா. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட எனக்கு என்னவோ தெரியல, நீங்க அந்த புடவை கட்டுறதை பார்த்த உடனே எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்க ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வரணும். அங்க நாங்க வைக்க போற ஏகாம்பரநாதர் காமாட்சி அவங்க இனிமேதான் வர்றாங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு தடவை வந்து அலங்காரம் பண்ணணும். எனக்கு என்னவோ தெரியல, நான் இங்க பண்ணணும்னு கூட எனக்கு தோணல. அந்த காமாட்சி வித்தியாசமா இருப்பாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு தடவை புடவை கட்டி கொடுக்கணும். என்ன சொல்றது எனக்கே தெரியல. எனக்கும் நீங்க அந்த ஒரு செகண்ட் பார்த்தோன்னே இவங்கதான் நம்மளுக்கு அங்க வந்து புடவை கட்டி கொடுக்கணும்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது இப்ப திரும்ப ஞாபகமா வந்திருக்கு. அதனால கண்டிப்பா எனக்கு இது கிடைச்ச வரம் தான் நான் நினைப்பேன். எனக்கு பாக்கியம் இது. கண்டிப்பா நான் வந்து கட்டி கொடுக்குறேன். எப்போ நீங்க எனக்கு ஒரு மெசேஜோ ஏதோ ஒண்ணு மூலமா எனக்கு சொல்லிட்டா போதும், நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அம்மாளுக்கு அலங்காரம் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் என்னோட சேனல். இதுதான் அம்பாள் வந்து இப்ப உங்களுக்கு அலங்காரத்துல விருப்பம் இருக்கு இல்லையா, ஒரு சில பேருக்கு நெய்வேத்தியம் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்.
அம்பாளுக்கு இதெல்லாம் படைச்சிடணும் அதெல்லாம் படைச்சிடணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு சில பேர் அம்பாள் எனக்கு அங்க இருந்தாலே போதும் அந்த மனநிலையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. உங்க ஆத்மா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னே ஆத்மாவா இருக்கு. சோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்து ரசிப்பேன். எங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு, வீடியோ பார்த்தா பாருங்க. அந்த போட்டோ வந்தப்போ எனக்கு பெருசா எதுவும் தெரியல. எனக்கு வந்து எங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு அம்மா வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்ததுதான், வாங்கி கொடுத்ததுதான். வந்த புதுசுல எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நாள்பட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அம்மா கிட்ட சொல்லுவேன். நான் சொல்லி பேசிப்பேன். நான் அவ பேசுறாளோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா நானா பேசிப்பேன், சொல்லுவேன் அம்மா கிட்ட. அந்த மாதிரி பேசி 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 அம்பாளே என்கிட்ட பேசுற மாதிரி தான் இப்ப தினம் பேசிட்டு இருக்கா. ஒரு மிராக்கிள் மாதிரி. லாஸ்ட் இயர் கூட எனக்கு வந்து ஒரு மிராக்கிள் நடந்தது. எனக்கு அப்போ வந்து என்னோட சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகல, அது ரொம்பவும் கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ். நாங்க வந்து வீடியோ எடுத்து போடணும் அம்பாளை பத்தி. இன்னும் கொஞ்சம் எனக்கு என்னவோ வந்து அம்பாளை பத்தி எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருமே இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து வரலட்சுமி உட்கார வைக்கும் போது சொன்னாங்க, இதெல்லாம் வந்து வீட்டுல வச்சு எல்லாம் செய்தா வருஷம் செய்யணும், அந்த மாதிரி விட்டா கஷ்டம் வரும், இந்த மாதிரி தான். ஏன்னா எங்க வீட்டுல செய்யறதுலாம் அந்த பழக்கம் இல்லை. அம்மா வீட்லயும் சரி இந்த பக்கமும் சரி அந்த மாதிரி செஞ்சு பழக்கம் இல்லை, அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து எதிர் வீட்டுல வைக்கிற அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு எங்க வீட்டுல வச்சதுதான். அதுக்கப்புறம் எங்க வீட்டு மேலேயே அக்கா இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு கைடு பண்ணாங்க, இப்படி எல்லாம் வைக்கணும்னு. அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் போக எனக்கு அதுல ஈடுபாடு ஜாஸ்தியானப்போ நான் அந்த மாதிரி பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வீடியோ எடுத்து போனோம் அம்பாளை பத்தின்னு. நாங்க வந்து ஒரு இந்த மாதிரி அம்பாளுக்கு இந்த வரலட்சுமி பண்டிகை டைம்ல அந்த பொருள் எல்லாம் விற்கிற ஒரு கடைக்கு நாங்க போயிருந்தோம். போய் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டோம். நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். அப்பவே வந்து அங்க வந்து அம்பாள் எல்லாம் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு போய் பார்த்த உடனே எனக்கு வந்து அம்பாளை பார்த்த உடனே மாதிரி ரொம்ப மனசுருகி வேண்டிக்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படி இதை உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போவேன். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி வேற, அதெல்லாம் ரொம்ப அலங்காரமா இருந்ததுனால காஸ்ட்லி வேற. வீட்லயே ஏற்கனவே நான் வச்சுதான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப கூப்பிட்டு போற சிச்சுவேஷனும் இல்ல, ஆனா உன்னை வீடியோ எடுத்துட்டு ரசிச்சுட்டு போறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு 15 days 20 days இருக்கும். அது ஒரு மிராக்கிள் மாதிரி. அந்த அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபேஸ்புக் பார்த்துட்டு அதுல இருந்து எப்படியோ என்ன கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்க எங்க கடைக்கு வரணும் அப்படின்னு. உங்களை யாருமே எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க கடைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப எதுக்கு கூப்பிடுறீங்கன்னா, இல்லம்மா நீங்க எங்க கடைக்கு வரணும், நீங்க வீடியோ எடுத்துட்டு போயிருக்கீங்க, ஆனா உங்க மூஞ்சி கூட நான் சரியா பார்க்கல, நீங்க வரணும்னு சொன்னாங்க. சரி நாங்க போனேன், நானும் எங்க பையனும் போனோம். போனா அவங்க பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, நீங்க வந்ததை நான் நிஜமா கவனிக்கல, ஆனா நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்துச்சு எங்களுக்கு, நான் உங்களை கூப்பிட்டு ஏதாவது கொடுக்கணும்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க, பாருங்க எங்க அம்பாள் எவ்வளவு அம்பாள் இருக்காங்க, இதுல ஏதாவது ஒரு அம்பாளை நீங்க எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நான் நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம். அப்ப நான் சொன்னேன், இல்ல இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நீங்க ஏதாவது கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா கூட சின்ன பொருளா கொடுங்க, நீங்க பிசினஸ் செய்யறது, அதனால இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, அம்மா உங்க வீட்டுக்கு வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நிஜமாவே இது நடந்தது. அப்புறம் ஒரு அம்பாளை என்னை சூஸ் பண்ண சொன்னாங்க. நான் சூஸ் பண்ணேன். அவங்க பாக்ஸ்ல பேக் பண்ணி எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு. அவங்க பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்தாங்க, ஆனா பாக்ஸ் வந்து பிடிக்கல. நான் என்ன பண்ணேன், ஆட்டோல ஏறி உட்காரும்போது அந்த பாக்ஸை பிரிச்சுட்டு அப்படியே பக்கத்துலயே உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு போனேன். ஆட்டோல கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போதே அந்த அம்பாளுக்கு திருப்பி பார்த்தா அந்த ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்க்க எனக்கு மனசெல்லாம் பூரிச்சிருச்சு. ஆனா அந்த ஒரு கஷ்டத்துல போனேன் நான். அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது வீட்டுல கூட. அவ்வளவு ஒரு சிரிப்பு. வீட்டுக்கு போனா வீட்டுக்காரரு அதுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே கால் பண்ணி, இந்த மாதிரி அம்பாள் வந்துட்டு இருக்காங்க, ஆர்த்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வைங்க. போயிட்டு ஆர்த்தி எடுத்தாரு. உள்ள கூப்பிட்டுட்டு போனா போய் இப்படி சோஃபால உட்காந்து பாக்குறேன். அந்த அம்பாள் போட்டோல இருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த ஒரு சிரிப்பு இது வந்து என்னோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல் நீதான் எனக்கு, நான் சரணே அடைஞ்சிட்டேன் அந்த அம்பாள் கிட்ட. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கும் நடந்தது. அதனாலதான் எனக்கு வந்து உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு வைப் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எவ்வளவோ பேரை பாக்குறோம், எல்லார்கிட்டையும் அதுல பேசணும் அப்படின்ற ஒரு தாட் கூட வராது. இன்னொன்னு என்னோ தெரியல, எனக்கு உங்க சோல் வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது.
அதுதான் உண்மை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சந்திச்சதே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எப்ப வேணுமோ சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்து என்னோட பாக்கியம் நான் வந்து புடவை கட்டி கொடுத்துட்டு வரேன் அம்பாளுக்கு. ரொம்ப சந்தோஷமா வாங்க. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். பாலாவோட மாலையோட எங்க அம்மா வரலாம் அவங்க வீட்டுக்கு. ரொம்ப நன்றிங்க. நான் நினைச்சு பார்க்கல அம்மா வருவாங்கன்னு. நானும் கூட காலையில கூட நினைக்கல.